வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேற்றொரு காணொலி போட்டிருந்தான். நாங்கள் லூட்ஸுக்கு போன போது எங்கே சாப்பிட்டேனாங்கன்னு சொல்லி. உண்மையாக லூட்ஸில் சாப்பாடு கொஞ்சம் பழைய சாப்பாடுகள் கூடுதலான கடை வழியாக பரிமாறினோம். அதனால் கொஞ்சம் சாப்பாடுகள் சில பேருக்கு ஒத்து வருது அங்கே வெதருக்கு. மற்றபடியாக சாப்பாடு தான் கொஞ்சம் முக்கியமாக பார்த்து சாப்பிடுங்க. என்ன உண்மையாக நாங்கள் அங்கே லூட்ஸில் சிலரோட கதை கேட்கல. 2-3 பேர் ஒரு சில ரெஸ்டாரண்ட் பேரை சொல்லி அங்கே தங்களுக்கு சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆனன்னு சொல்லியும் இரவு முழுக்க வயிற்றால் போய் கொண்டு இருந்தேன்னு சொல்லிக்கணும். ஆனபடியாக நாங்களும் சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்தினோம். அதிகமாக நாங்கள் 3 நாளும் நான்வெஜ் சாப்பிடல, வெஜ் தான் சாப்பிட்டோம். நாங்கள் ஒன்று செவ்வாய்க்கிழமையும் அதுக்கு வந்தபடியாக பாருங்கள். இந்த இது கொத்து ரொட்டி, வெஜ் கொத்து. ஓகே, நல்லா இருக்குது. எண்ணெயெல்லாம் குறைவாக இருக்குது. பாருங்கள், தொடர்ந்து இருக்குது. எண்ணெயும் குறைவாக இருக்குது. ஆனால் அளவு தான் கொஞ்சம் மயக்க தெரியுது உங்களுக்கு. உறவுகளே, நாங்கள் 3 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரெண்டாலும் எங்களுக்கு எந்த விதமான டைம் சுணக்கங்களும் இல்லாமல் 3 பேர் சாப்பாடும் ரெடி பண்ணி கொண்டு தந்துட்டு போய்க்கா. பாருங்கள், ஒரு ஆள் நான் கொத்துரொட்டி சாப்பிட்டேன்னு வச்சு பாருங்கள். நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு என்னென்னு கேட்டால் நான் கொத்துரொட்டி ஆர்டர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா எங்களோட உரைப்பு, யாழ்ப்பாணத்து உரைப்பு நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இது புட்டு பாருங்கள், புட்டு, சம்பல், சொதி, பருப்பு, கடலை குழம்பு வீட்டில் சமைச்ச மாதிரி இருக்குது. அதிகமான நேரம் எடுக்காமல் 10 நிமிஷத்தில் கொண்டு வந்து தாரம்னு சொல்லி அந்த டைமுக்குள்ளே கொண்டு வந்துடும். நம்ம குயிக்காகவே சாப்பாடு ரெடி பண்ணி தரணும். அதுதான் ஒன்று முக்கியமானது. உண்டு போட்டு கடலைக்கறி, கடலை கத்திரிக்காய் போட்ட குழம்பு, பருப்பு எல்லாமே. இது வெள்ளடியப்பம், சிவப்படியப்பம், சேம் கறி, என்ன சம்பல், பருப்பு, கடலைக்கறி, சொதி. வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. டேஸ்ட் டைம் நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் நல்லா இருக்குது. நீங்களும் 5-6 வாரம் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு சொன்னால், நாங்கள் கோயிலேருந்து முன்பக்கத்தால் நேராக வெளியில் வந்தோம்னு சொன்னால் அம்மா ரெஸ்டாரண்ட் வரும். அதையும் தாண்டி வரும்பொழுது லூட்ஸ் மாதா ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது அங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். நன்றி உறவுகளை 3 நாளும் சந்திப்போம்.